வெண்ணிலா நம்பர்னு நினைச்சு எனக்கு மெசேஜ் பண்ணிட்டு இருந்தீங்க. அதுவும் என்கிட்ட பேசிட்டு இருந்தீங்க. அதுவும் ஒரு நாள் 2 நாள் இல்ல, ரொம்ப நாளா தொடர்ந்து நடந்துட்டே தான் இருந்துச்சு. கல்யாணம் பண்ணிக்கலாம் நீங்க கேட்டது கூட வெண்ணிலா நினைச்சுதானே? நான் உங்க அம்மா கிட்ட சொல்லி என்ன பொண்ணு கேட்க வாங்கன்னு சொன்னல, அப்ப கூட நீங்க என்ன வெண்ணிலா தானே நினைச்சிட்டு இருந்தீங்க, அப்படிதானே? உன் கல்யாணத்துக்கு முன்னாடி இவ்வளவு நடந்திருக்கா? என்ன வெண்ணிலா இதெல்லாம்? என்கிட்ட நீ இத பத்தி சொல்லவே இல்ல. அன்பு, நீ வெண்ணிலாவை லவ் பண்ணியா? அப்புறம் ஏன் கண்மணிய கல்யாணம் பண்ணீங்க? என்ன வெண்ணிலா, நீ கூட எங்க கிட்ட சொல்லாம மறைச்சிட்டல? சொல்லுங்க. இருக்கீங்களா? இந்த பழசுல விட்டுரு கண்மணி. இப்ப நான் உன்னை காதலிக்கிறேன், உன்னை மட்டும் தான் காதலிக்கிறேன். கண்மணி, என் மனசுல நீ மட்டும் தான் இருக்க. கண்மணி, அவன் தான் இவ்வளவு தூரம் சொல்றானேமா, அப்புறம் என்னம்மா? ஏன் பழசெல்லாம் புடிச்சு தொங்கிக்கிட்டு இருக்க? நடந்ததெல்லாம் கெட்ட கனவா நினைச்சு மறந்துரு. இனிமே நடக்க போறத பத்தி யோசிமா. இதை என்ன மறக்க சொல்றீங்க அத்தை? அப்படி ஈஸியா மறக்கிற காரியத்தை நீங்க எனக்கு செஞ்சிருக்கீங்க. இவ்வளவு நாளா நான் உங்க மேல நிறைய மரியாதை வச்சிருந்தேன். இவரு வெண்ணிலாவை மறக்க முடியாம குடிச்சிட்டு ரோட்ல விழுந்து கிடந்திருக்காரு. இவருக்கு என் மேல துளி கூட விருப்பமோ காதலும் இல்ல. ஐயோ, ஆனா அதை எல்லாம் மறைச்சு எனக்கும் இவருக்கும் சம்பந்தம் பேசி முடிச்சது நீங்க. அவர் வெண்ணிலாவை காதலிச்ச விஷயம் தெரிஞ்சும் அதை மறைச்சு என்ன கல்யாணம் பண்ணி வச்சிருக்கீங்க. தப்பு, நீங்க செஞ்சது பெரிய தப்பு. அது தப்புன்னு சொல்றதை விட துரோகம்னு சொல்லலாம். ஐயோ கண்மணி, நீங்க எதுவும் சொல்ல வேண்டாம் அத்தை. கல்யாணம் பண்ணிக்க போற பொண்ணு யாருன்னே சொல்லாம அவரை கல்யாணத்துக்கு சம்மதிக்க வச்சிருக்கீங்க. உங்க பேச்சுக்கு மதிப்பு கொடுத்து பொண்ணு யாருன்னே தெரியாம ஏன் கழுத்துல தாலி கட்டிருக்காரு. அதுவும் அவர் மனசுல வெண்ணிலாவை வச்சுக்கிட்டு ஏன் கழுத்துல தாலி கட்டிருக்காரு. அத நினைச்சா எனக்கு அருவருப்பா இருக்கு. எந்த பொண்ணுக்கும் இந்த மாதிரி ஒரு நிலைமை வரக்கூடாது. அம்மாடி. சபாஷ் சிவகாமி, நான் உன்னை என்னமோ நினைச்சேன். நீ பெரிய ராஜதந்திரி தான். அம்மாவும் நானும் பார்த்து வச்சிருந்த பொண்ணு இந்த வீட்டுக்கு மருமகளா வரக்கூடாதுன்னு நல்லாவே பிளான் பண்ணி உன் காரியத்தை சாதிச்சிருக்க. பாவம், உன் திட்டம் என்னன்னு தெரியாம கண்மணி தான் ஏமாந்து போயிட்டா. கண்மணி, இவர் சொல்றதே எல்லாம் நம்பாத. உன்னை முதல்ல பார்த்தப்போவே எனக்கு ரொம்ப பிடிச்சு போச்சு. அதுக்கப்புறம் தான் இந்த வீட்ல இருக்கிற எல்லாரோட சம்மதத்தோடையும் இந்த கல்யாணம் நடந்துச்சு. மத்தவங்களை விடுங்க, உங்க பையன் இந்த கல்யாணத்துக்கு சம்மதிச்சாரா? நான் தான் பொண்ணுன்னு ஆரம்பத்திலே அவருக்கு தெரியுமா? சொல்லுங்க அத்தை. இப்பதானே புரியுது. பொண்ணு பாக்கிறதுக்கு கூட எங்களை கூப்பிடாம அவசர அவசரமா ஏன் இந்த கல்யாணத்தை நடத்தி வச்சிருக்கான்னு.